தயாரா இருக்கீங்களா? இப்போ நம்ம ரொம்பவே சுவையான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோங்க. இந்த ரெசிபியை 99% மக்கள் யாருமே சாப்பிட்ருக்க மாட்டோம். சவுத் இந்தியாவில், நார்த் இந்தியாவில் ஃபேமஸான இந்த ரெசிபியை இப்போ நிறைய பேர் செய்யறது இல்லை. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அடிக்கனமான கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோட ஃப்ளேவர் இதுக்கு ரொம்பவே முக்கியம். நெய் கூடுதலாக தேவைப்பட்டதுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நெய் லைட்டாக உருகட்டும். உருகின பிறகு இதில் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு நான் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் விருப்பப்படி நட்ஸ் எது வேணாலுமே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான நட்ஸை கூட குறையும் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவு முந்திரி பருப்பு கலர் மாறின பிறகு அரை கைப்பிடி அளவுள்ள பாதாம் பருப்பை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். வறுத்துட்டு இதை எடுத்து தனியாக நம்ம வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். பருப்பு நல்லாவே கலர் மாறி வந்துருச்சு. இப்போ தனியாக இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். கலர் மாறிட போகுதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு திரும்பவும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெய்யில் வெங்காயத்தை வதக்க போகிறோம். நம்ம செய்ய போகிறது வெங்காய பாயசம் தாங்க. இந்த வெங்காய பாயசத்துக்கு வெள்ளை கலரில் இருக்க வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். இந்த வெங்காயம் நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க. அதாவது வெங்காயத்தை தோலெல்லாம் எடுத்துட்டு சாதாரண தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இப்படி செய்யும்பொழுது வெங்காயத்தோட ஃப்ளேவர் கொஞ்சம் தெரியும். அது தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்க சமையலுக்கு பயன்படுத்துகிற தண்ணியில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு 2 முறை அலசிட்டு வடிகட்டி எடுத்து சேர்த்து நெய்யில் வதக்கிக்கோங்க. நெய்யில் பாதி அளவு வெங்காயம் வதங்கும் பொழுது இப்போ நம்ம சேர்த்தோம் இல்லைங்களா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சர்க்கரை. இது போல் சர்க்கரையை சேர்த்து வதக்கணும். இப்படி வதக்கும் பொழுது வெங்காயம் நல்லா கேரமலைஸ்ட் ஆகிட்டு வரும். சர்க்கரையோட அந்த இனிப்பு தன்மை வெங்காயத்தில் நல்லாவே ஊறி வரும். இந்த வெங்காயம் சீசனில் தான் கிடைக்கும், வெள்ளை வெங்காயம். அந்த சீசனில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையான பாயசம் இது. இப்போது வெங்காயம் இந்த அளவு வதங்கின பிறகு 1 லிட்டர் பாலை 600 ml அளவுக்கு நல்லா சுருங்க காய்ச்சி நான் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருந்தேன். அந்த பாலை எடுத்து இதில் சேர்த்துடுறேன். நீங்கள் இது போல் பாலை ஏற்கனவே காய்ச்சி வச்சிட்டிங்கன்னா நமக்கு வேலை ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதனால தான் நல்லா திக்கான பாலாக இருக்கட்டும். ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டாலே போதும். பாலில் வெங்காயம் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுனாலே நல்லா ஒரு ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கும் க்ரீமியாக இருக்கும். பாயசம் ரிச்சான டேஸ்ட்டில் வரணும்னா இந்த ஸ்டேஜில் கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 50 ml அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக பச்சரிசி மாவு, நம்ம வீட்டில் இருக்கிற இடியாப்ப மாவை தண்ணி விட்டு கரைச்சி இதில் எடுத்து நான் சேர்த்துருக்கேன். இந்த பச்சரிசி மாவு இதில் சேர்த்து நம்ம கலந்து விடும் பொழுது வெங்காயத்தோட அந்த ஸ்ட்ராங் ஃப்ளேவரும் நமக்கு தெரியாது. பாயசமும் சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். இந்த பச்சரிசி மாவு சேர்த்த பிறகு கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்திங்கன்னா உண்மையிலே ரிச்சான டேஸ்ட் இருக்கும். இந்த ரெசிபி செய்யும் பொழுது நான் கண்டென்ஸ்டு மில்க் வச்சிடல, அதனால் சேர்க்கல. இப்போது 5 நிமிஷத்தில் நல்லாவே அந்த அரிசி மாவு வெந்துடும். இப்போ தேவையான அளவு இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 600 ml பால் சேர்த்தேன் இல்லைங்களா. வெங்காயம் 2 பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் சேர்த்தேன். இதுக்கு நான் 150 கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்க்குறேன். கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா சர்க்கரையோட அளவு கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இனிப்பு நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் நீங்கள் இனிப்பை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரையோட பச்சை மணம் மாறின பிறகு 4 ஏலக்காவை நல்லா இடித்து எடுத்து இதில் சேர்த்துருங்க. ஏலக்காவோட ஃப்ளேவர் ரொம்ப முக்கியம் இந்த ரெசிபிக்கு. அப்படி இல்லைன்னா குக்கிங் கிரேடில் இருக்க ரோஸ் வாட்டர் இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெவ்ரா வாட்டர் சேர்ப்பாங்க. தாழம்பூ தண்ணி கடையில் விற்கும், நம்மளோட ரோஸ் வாட்டர் கிடைக்கிற மாதிரியே. அது வீட்டில் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது ஒன்று ரோஸ் வாட்டர் சேர்க்கணும், அப்படி இல்லைன்னா கெவ்ரா வாட்டர் சேர்க்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் பாதாமும் இதில் சேர்த்து கலந்து விட்டுட்டு சூடாகவே சர்வ் பண்ணி பாருங்களேன். இந்த பாயசம் உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வெங்காயம் சாப்பிட விருப்பப்பட மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இது போல் ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு 60% ஆறின பிறகு இந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.